இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாருங்க, மொத்தமா 5000 கான்வகேஷன் கோட் கேட்டிருக்காங்க. அதாவது பட்டமளிப்பு விழாவுக்கு போடுவாங்கல்ல, கருப்பு அங்கி மாதிரி. நீங்க ஒரு 10 பேர் இருக்கீங்க. ஆளுக்கு 500 பீஸ் கொடுக்கணும். 5 நாளைக்குள்ள முடிச்சு கொடுக்கணும். உங்களால முடிச்சு கொடுக்க முடியுமா? சரிங்க மேடம், முடிச்சு கொடுத்துடலாம் மேடம். தாராளமா கொடுத்துடலாம் மேடம். 5 நாளைக்குள்ள முடிச்சு கொடுத்தாகணும். அப்பதான் அடுத்த 2 நாள்ல குவாலிட்டி செக் பண்ணி டெலிவரி கொடுக்கறதுக்கு கரெக்டா இருக்கும். மேடம், இப்போதைக்கு எங்களுக்கு பெரிய ஆர்டர், அதனால டிலே ஆகாது மேடம். நாங்க கண்டிப்பா கொடுத்துறோம் மேடம். என்ன முடிச்சு கொடுத்துடலாம்ல? முடிச்சு கொடுத்துடலாம் மேடம். கவலையே படாதீங்க நீங்க. மேனேஜர் சார், சொல்லுங்க மேடம். ஸ்டாக் ரூமுக்கு இவங்களை கூட்டிட்டு போயிட்டு எல்லார்கிட்டயும் 5 பண்டில் கொடுத்து சரிங்க. இவங்க கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு கொடுத்து அனுப்புங்க. ஓகே மேடம். எல்லாரும் வாங்க. என்ன சீனு, ஏன் ஒரு மாதிரி யோசனையாவே இருக்க? இல்ல மாயா, நம்மளால அவங்க சொன்ன தேதியில கொடுத்துட முடியுமா? என்ன சீனு பேசுற? சொன்ன டைம்குள்ள கொடுக்கணும்னு தானே டெய்லர்ஸ் எல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணிருக்கோம். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் மாயா. ஆனா இதுல ஒருத்தர் சொதப்புனா கூட அவ்வளவுதான், நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன் சீனு நெகட்டிவா யோசிக்கிற? அதெல்லாம் எதுவும் சொதப்பாது. நம்மளால கொடுத்துட முடியும் சீனு. அது ஒண்ணுல பெரிய ஆர்டரா, அதான் உள்ளுக்குள்ள சின்னதா ஒரு பயம் இருக்கு. பயம் இருக்கிறதும் நல்லதுதான். அப்பதான் டைம்குள்ள கொடுக்கணும்னு ஒரு உண்டுதல் வரும். அந்த பயமே பெருசாயிடுச்சுன்னா நம்ம மூளை வேலையே செய்யாது. அதோட பிசினஸ்ல நம்ம ரிஸ்க் எடுக்கவே பயந்தா முடியவே முடியாது. நம்மளால கொடுக்க முடியும்னு பாசிட்டிவா நினைச்சா எல்லாம் முடியும். சரி வா, அவங்களுக்கு பீஸ் எல்லாம் எடுத்து கொடுப்போம்.